ஹாய் மாமிஸ், வெல்கம் டு டிசிஎம் நார்மல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரூம் மேக்கோவர் தான் பார்க்க போகிறோம். தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, கறிக்குட்டி நானும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் ரூமை அப்படின்ட்டு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு இருந்த ரூமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. அதனால் அங்கே ஒரே சவுண்டு வரும், அப்புறம் டஸ்ட்லாம் வரனால தம்பி சரியாக தூங்குறதில்ல. அதனால் இந்த ரூமுக்கு ஷிஃப்ட் மாற்றிட்டோம். அதுக்கான க்ளீனிங் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பெட்டு இதெல்லாம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பெட்ஷீட்லாம் தம்பிக்க நியூ பெட்ஷீட்ஸ்லாம் போட்டு விட்டுட்டோம். பில்லோ கவர்லாம் போட்டு பண்ணியாச்சு. இது என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் வாங்கின பெட்டு தாங்க. இது நான் ஃபீட் பண்ணும்போது அதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது தம்பியை ஏதாவது ஒர்க் பண்ணும்போது தம்பி அதுக்குள்ளே போட்டுட்டு போனால் அந்த பக்கம் இந்த பக்கம் நகராமல் இருக்கிறதுக்கும் நான் பக்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கும் அவனுக்கு இருக்கும். இந்த இடத்துல நிறைய திங்ஸ் இருக்கிறதுனால நான் அங்கே தம்பியோட திங்ஸ் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக ஒரே டஸ்ட்டு. அதனால் ஃபுல்லாக அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த டைமில் பார்த்தா நம்ம கறிக்குட்டி எந்திரிச்சிட்டாரு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டே இருந்துட்டு ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இவரை தான் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் எடுத்து கீழே வச்சுட்டு மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் புக்ஸ் நான் படிப்பேன். நைட்டு தூங்கும்போது தம்பி தூங்கும்போது எனக்கு சரியாக தூக்கம் வராது. ஸோ அதனால் நான் நைட்டு எனக்கு தூக்கம் வர வரைக்கும் நான் புக்ஸ் கொஞ்சம் நேரம் படிச்சுட்ருப்பேன். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல இருந்தால் நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த ஷெல்ஃப்லேயும் வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஜன்னல்கிட்டேருந்து அப்படியே கொஞ்சம் ஹேண்டியாக இருக்க மாதிரியும் அங்கேயும் வச்சுக்கிட்டேன். என்னோடய மேக்கப் திங்ஸ்க்கெலாம் இப்போ எந்த வேலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து மேலே வச்சுட்டேன். கீழே புக் ஷெல்ஃபாக போட்டுட்டு அங்கே பேனா இதெல்லாம் பென்சிலெலாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டயர்டாயிடுச்சுங்க. அதனால் ஒரு டீயை போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு இதெல்லாம் டாக்டர் கொடுத்தது, தம்பிங்களுக்கு பசி டானிக்கு இது எல்லாமே வாங்கணும், இதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிவிட்டு அந்த டானிக்ஸ் எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டேன். நீங்கள் நினைக்கலாம், என்னங்க ஒரு உண்டியல் குடோனே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருக்குது. இது நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது எங்கள் எல்லாத்தோட உண்டியல் வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக ரூமோட அவுட்லுக் இது தாங்க. இதே மாதிரி இந்த ரூம் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படியா இருந்தாலும் மற்ற 2 பேருமே அந்த ரூமை யூஸ் பண்ணுவாங்க. அதனால் மெஸ்ஸி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நான் இப்போ இருக்கிறது அம்மா வீடுங்க. ஸோ இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த சேர் நான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறது. இந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கறிக்குட்டிக்காக அவங்க அண்ணனுங்களாம் வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உரமருந்து அதுக்கு யூஸ் பண்ணுற சங்கடை. இதெல்லாம் எப்போ பவர் கட் ஆகுன்னே தெரியாது. அதுக்காக டார்ச் லைட் ஒன்று எப்பயுமே சேஃப்டிக்கு வச்சுருப்பேன். இதெல்லாம் அவங்க தம்பிக்கு அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தது. இது லங்கோடாஸ் தம்பியோட ட்ரெஸ்ஸு நார்மலாக எப்பயும் போட்டுக்கிறது. இது ஆயின்மெண்ட்ஸ், அப்புறம் நிப் கேர். இதுதான் நிப்பிள் கேர் கிராக் வந்தப்போ இதுதான் யூஸ் பண்ணி. போரிங் பவுடர் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சம் மெடிசன்ஸ் தம்பிங்களுக்கு கொடுக்கறதுக்கு. தலைவலி இது ஆயில் அப்ளை பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சா ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக செட்டாஃபில் அப்ளை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு டப்பாவில் இதெல்லாம் தம்பியோட திங்ஸு. நமக்கு ட்ராப்ஸ் வரதுக்காக விட்டமின் டி ட்ராப்ஸ் வரதுக்கான திங்ஸு. அப்புறம் ரோஸ் குல்கந்து, அஸ்வகந்தா லேகியம் அதெல்லாம் வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. அந்த ஒரு டப்பாவில் பார்த்திங்கன்னா தீப்பெட்டி இது வச்சுருப்பேன். உள்ளே பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நைட்டான தம்பிக்கு திரி சுற்றி போட இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி என்ன கீழ் ரேக்கில் பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கணும். அதனால் ஃப்யூச்சரில் அதெல்லாம் தம்பிங்களுக்கு நான் எழுதுறதுக்கு, தம்பிங்க எழுதுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம்
இதை க்ளீன் பண்ணும்போது தான் நிறையா திங்ஸு நான் தேடிட்டு இருந்த திங்ஸ்லாம் கிடச்சிது. இது உண்டியல் பார்த்திங்கன்னா நான் தம்பிங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுற உண்டியல்ஸ் இதெல்லாம். இதை பற்றி நான் ஃப்யூச்சரில் வீடியோ போடுறேங்க. இதுதாங்க ரூமோட அவுட்புட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய சார் வாங்கினது. அதே வச்சிடலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா தம்பி நீங்கள் மட்டும் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டீங்க, எங்களெல்லாம் தனிமைப்படுத்தி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொருத்தரும் அப்படி தான். அதனால தான் அவங்கவுங்க திங்ஸும் கொஞ்சம் இருக்க மாதிரி ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஃபைனலாக இது ஒரு லைட்டுங்க. அது மீன் ஃபிஷ் டேங்க்கு வாங்கினோம். அதையும் இந்த ரூமில் சும்மா தானே கிடக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே நான் அதையும் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் அண்ட் ஸ்பீக்கரு. இதுவும் தம்பிக்கு நைட்டானா அந்த மைல்டு சாங்ஸ் போகிறதுக்காக அதுவும் இருக்கட்டுமேன்னு வச்சுட்டேன். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் தென்படுச்சுன்னா நான் தாங்க ரொம்ப லக்கி. ஏன்னா நீங்கள் தான் என்னோடய ஃப்ரெண்டாக போகிறீங்க இல்லையா, அதனால் சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூ மம்மிஸ்க்கு இருக்க ஒர்க்கில் இதை வந்து நம்மளும் செய்வோங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்பவே எல்லாருக்கும் தேங்க்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ.